ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசின் வ்ளாக். இடியாப்பம் எப்பயுமே ஒரே மாதிரி சாப்பிட்றது காரசாரமாக சாப்பிட்லாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதங்க விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக குடமிளகா, அப்புறம் கொஞ்சம் கேரட், எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வேகணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மிலேயே நல்லா வதங்க விட்டுடுங்க. அப்போ தான் அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகும் தீயாமல். இடியாப்பத்தை எடுத்து நல்லா உதிரி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இடியாப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் சிம்மிலேயே வேகணும். அதுக்கப்புறமா லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டால் நம்ம சூப்பரான மசாலா இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திருப்ப உங்களுக்கே சாப்பிட்ணுன்னு தோணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். டாடா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.